அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 18/12/2025 வியாழக்கிழமை. அனுஷம் நட்சத்திரம். எண் 71. கேது சூரியன். ஏதோ ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில் உறுதியுடன் தான் வாழும் காலம் வரை இருப்பவர்கள் இவர்கள். இந்த ஒரு அசாத்தியம் வேறு எந்த எண்ணுக்கும் கிடையாது. சில நாட்கள் பார்ப்பார்கள், பல நாட்கள் பார்ப்பார்கள், சாதகமான பதில் வரவில்லை என்று சொன்னால் மாற்றிக்கொள்வார்கள் கொள்கையை. ஒரு சில தெய்வங்களையே மாற்றிக்கொள்கிறார்கள். ஆனால் இவர்கள் ஆரம்பத்தில் எந்த நம்பிக்கையில் ஒன்றை தொடங்கினார்களோ அது ஒரு மூட நம்பிக்கையாக இருந்தாலும் அதை கைவிட மாட்டார்கள். ஏன்? முதலில் இருப்பது கேது. அவனிடம் உள்ள ஒரு குணம் உடனடி பலனை எதிர்பார்ப்பதில் இல்லை. தான் எடுத்த காரியத்தை இடைவிடாமல் செய்வதில் தான் அவளுக்கு மனம் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு குணம் கேதுவுக்கு உண்டு. நம்பர் 1, அந்த குணத்தை உறுதிப்படுத்துவது. இப்பொழுது நாம் கண்கூடாக பார்க்கிறோம், வரிசையாக உட்கார்ந்திருப்பார்கள், அவர்களது தலையில் தேங்காயை உடைப்பார்கள். இன்றும் நடக்கிறது. எல்லோரும் அதற்கு ஒப்புக்கொள்வார்களா? ஆனால் இவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். முட்டி போட்டு மலை ஏறுவது, உண்ணாவிரதம் இருப்பது, இதைப்போல் தன்னை வருத்திக் கொள்வதிலும் ஒரு இன்பத்தை காண்பவர்கள் இவர்கள். தன்னை வருத்தும் அந்த விஷயத்தை கடுமையாக கொடுமையாக நினைக்க மாட்டார்கள். வேண்டுமென்றால் இன்பமாக எடுத்துக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு குணநலன் உடையவர்கள் இந்த 71. 71ஆம் எண் யாருக்கு ஆட்சியாக இருக்கிறதோ அவர்களெல்லாம் தான் எடுத்த கொள்கை எந்த கொள்கையாக இருந்தாலும் அதை கடைசி காலம் வரை விட மாட்டார்கள். அன்பர்களே, இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் தேவை. விழிப்புடன் இருக்க வேண்டும். உங்களுக்கு வர வேண்டியது உங்கள் அருகில் வரும்போது நீங்கள் கேட்டால்தான் அது கிடைக்கும், இல்லையேல் சென்றுவிடும். கவனம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். நீங்கள் எதிர்பாராத தொல்லைகள் இன்று வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதை சமாளிக்க கவனம் வேண்டும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். நீங்கள் தொடங்கும் ஒரு புது தொடக்கம், அமையும் ஒரு புது உறவு உங்களுக்கு நன்மையாக இருக்கும், நன்மையை செய்யும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் தேவை. பழக்க வழக்கங்களில், பேச்சில் நல்ல கவனம் தேவை. உறவுகள் அறுபடாமல் இருப்பதற்கு உண்டான முயற்சிகளை இன்று நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் ஒரு சுப காரியம் நடப்பதற்கு உண்டான முதற்கட்ட வேலைகள்
இன்று உங்களால் நடக்கும் நல்லபடியாக. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் தேவை. எதிர்பாரா தொல்லைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இன்று அதிகம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். கடன், நோய், பகை இவையெல்லாம் கட்டுக்குள் இருக்கும் அல்லது காணாமலும் போகலாம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். மதிப்புக்குரிய ஒரு வேலையை செய்தும் மதிப்பு கிடைக்கவில்லை என்று சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த நிலை இன்று உங்களுக்கு தோன்றலாம். கவனம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். பெரும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். ஒரு நல்ல காரியம் செய்தீர்கள், அதை பார்த்து உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கிறது. மகிழ்ச்சி தாண்டவமாடும் நாள் இந்த நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உங்கள் விருப்பம் நிறைவேறும் நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். காரணம், விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் விரும்பியதை விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உங்கள் முயற்சிகள் இன்று வெற்றியை கொடுக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் தேவை. உங்கள் முயற்சியை செயல்படுத்துவதில் கவனம் தேவை. ஒரு முறை, இருமுறை, மும்முறை இப்படி செய்து கொண்டே இருந்தால் போதிய கவனம் இன்று உங்களுக்கு தேவை செய்யும் வேளையில். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். பேச்சுவார்த்தை மூலமாக நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்த ஒரு பிரச்சனையை இன்று நீங்கள் தீர்த்து வைப்பீர்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் தேவை. ஒரு பிரச்சனையை முடிப்பதற்காக நீங்கள் கையாளும் ஒரு செயல் வேறொரு பிரச்சனையையும் இணைத்துக் கொள்வதாக காட்டுகிறது. கவனம் வேண்டும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உங்கள் மதிப்பு உங்களால் கூடும் நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எளிதில் விடை காண முடியாத ஒரு குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு. கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் தேவை. வீண் விரயச் செலவுகள் இருக்கிறது. நீங்கள் விரும்பாத ஒரு செய்தியும் வருகிறது. உச்சபட்ச கவனம் இன்று உங்களுக்கு தேவை. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். சுப செலவு. நீங்கள் விரும்பும் செலவு சுப செலவு. சுப செலவு நடக்கும்.
அத்துடன் எந்த செய்தி வந்தால் நல்லது என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருந்தீர்களோ அந்த செய்தி வரும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். குறிப்பிட்டு சொல்லும்படியான லாபத்தை நீங்கள் அடையும் நாள். உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்களின் ஆதரவு இன்று உங்களுக்கு கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். நியாயமான உங்கள் எதிர்பார்ப்பு கூட உடனடியாக வருவதாக காட்டவில்லை. தகுந்த கவனம் நீங்கள் செலுத்தாது போனால் வராமலேயே கூட போகலாம். கவனம் வேண்டும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். தொழில் ஸ்தானம் வலுத்து காணப்படுகிறது. தொழில் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த பதில்கள் பலன்கள் நடக்கும், கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் தேவை. குறிப்பாக செய்கின்ற தொழிலில் செய்கின்ற வேளையில் கவனம் தேவை. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். அதிர்ஷ்டம் உண்டு. ஒரு முக்கியமான பணிக்கு முக்கியமான இடத்திற்கு இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படலாம். நல்ல நாள். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.